திமுக அதிமுக வந்து ரெண்டு பேரும் ஒரே பிச்சைகள் தான். இதுல வந்து சாதி மதம் பார்க்கறது வந்து ரெண்டு பேரும் ஒரே கண்ணோட்டு தான் நடந்து கொண்டிருக்காங்க. இப்ப தற்கலையமாக ராஜபாளையத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையன் பேர் நாக்கி குடும்பத்தில் சேர்ந்தது, பொண்ணு வந்து ஒரு தலித் எஸ்சி குடும்பத்தில் சேர்ந்தது. அப்ப அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா ஆனா கல்யாணம் பண்ணி தட்டி நிறுத்திட்டாங்க அவங்க வீட்டுல. திரும்ப வீட்டுல இருக்கலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வெளியில வான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வெளியில வந்து அவங்க ஒத்துக்கலாம் கரெக்டா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்றோம்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க அப்பா அம்மா உனக்கு எனக்கு எந்த சம்பளம் வந்து ஏறி கொடுத்துட்டு போயாச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கிறான்னா அந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அந்த ஊர் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி 18 ஆண்டுகளாக குடும்பம் நடத்துறாங்க. திடீர்னு இருந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட தொடர்பு பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள் இரு, இந்த வீடு இந்த பில்டிங் முன்னுதா சொன்னோம், உனக்கு சொத்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் உனக்கு பேர்ல ஏறிட அந்த பொண்ணை விட்டுட்டு வராங்கிறாங்க. அந்த பொண்ணு அதுதான் செஞ்சாங்க. உடனே அவனால வர முடியல. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் இருந்துட்டு அந்த பொண்ணை செக்ஸ் குளிக்கும் போது நக்கலா படத்தை எடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு அந்த போட்டாங்கல்ல 8ஆம் செக்ஸா போட்டாலும் அவனோட பெருசுகளா செய்வாங்க. அனுப்பும் போது அவங்க தம்பிக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட தம்பி பார்த்துட்டு திருப்பி அவங்க வந்து இது போல கண்டிச்ச இது போல பண்ணி நடத்துது. அன்னைக்கே கண்டிச்ச பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். வெளியில போய் நைட்டு அந்த வீட்டு வாடகை இருந்ததோ அவங்க அந்த நாட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அந்த வீட்டு ஓனரை வந்து மிரட்டி வீட்டை உடனே காலி போச்சு. அந்த இடத்துல சாமான எடுத்து வெளியில வச்சு அப்புறம் பட்டியாச்சு. அதை கண்டிச்சு டிஜிபி பெண்கள் காவல் நிலையம் ராஜபாளையத்துல இருந்து அந்த ராஜபாளையத்துல இருந்த பெண்கள் காவலுமே பையனுக்கு தான் 6 ரூபாய் தரான்னு சொல்லு பெண்ணுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை கூப்பிட்டு பேசுறதுக்கு உனக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தை தரேன், இதோ கைக்கு வெளியில போயிடு, உனக்கு என்ன குழந்தையா பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்மையா வாரியா பேசிக்கிறார். அதனால அந்த நேரம் எல்லாமே சேர்ந்து மக்கள் படை மதிய அண்ணா தலைமையில வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்மியில கொடுத்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிற உடனே போன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மீறி நாங்க இல்லாத மனித உரிமை கவுன்சில உடனடியாக போய் மனித உரிமை கவுன்சில அங்க இருந்து டிஜிபி அங்க ஏசி எல்லாரும் கூப்பிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுன்னு சொன்னதுனால இந்த சர்ச்சையில நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதுவரை வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது போல நிறைய பெண்களை வந்து ஈடுபடுத்தி ரொம்ப ஆசை வழங்கி இப்ப வன்கொடுமை நிறைய நடக்குது சாதாரண. அது இந்த திமுக ஆட்சியில மாடல் ஆட்சின்றாங்க. இந்த திமுக ஆட்சியில அக்குறமா அப்படி போட்ட ரொம்ப சாதி வழி தலை விரிச்சா இருக்குது. அது வந்து குடிசை மக்கள் வாழும் முன்னேற்ற கழகம்